சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை மன்னா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே 1900வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நேராய் நாம் வந்திருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையாய் காணப்படுகிறது. இந்த 1899 காலை மன்னா செய்தி நம்முடைய சேனல்ல வெளிவருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள், வசனத்தை கேட்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய சாட்சிகளை கேள்விப்படும் போது இன்னும் இந்த ஊழியத்தை சிறப்பாய் செய்ய வேண்டிய வாஞ்சியும் விருப்பமும் வருகிறது. இந்த நாள் 1900வது காலை மன்னா நிகழ்ச்சியாக இருக்கிறபடியால் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக திருநெல்வேலி மாரநாதா சபையை சார்ந்த பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ் அவர்கள் இருப்பது பெரிய சந்தோஷம். அவர்களிடம் நான் கேட்ட பொழுது சந்தோஷமாய் இந்த காலை மன்னா செய்தியை தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயம் கேளுங்கள். அவருடைய செய்தி மூலமாய் நீங்கள் தொடப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இப்பொழுது பாஸ்டர் ஜோசப் அருள்ராஜ் அவர்கள் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. காலை மன்னா என்ற நிகழ்ச்சி மூலமாக பாஸ்டர் மதன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ செய்தியை கொடுப்பது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. 1900வது இந்த எபிசோடுக்காக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பாஸ்டர் ராஜசேகர் அவர்கள் ஆரம்பித்த இந்த காலை மன்னா ஊழியம், பாஸ்டர் அவர்களை நான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அறிந்திருக்கிறேன். என்னோடு கூட மாரநாதா ஸ்தாபனத்திலே நெல்லை மாவட்டத்திலே என்னோடு உடன் ஊழியராக அநேக ஆண்டுகள் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார். அவருடைய ஊழியம் மிக ஆசீர்வாதமான ஒரு ஊழியம். அவர்கள் எனக்கு நான் ட்ரெஷரராக என்னை நியமித்த பொழுது அவர்கள் எனக்கு மிகவும் உதவிகரமாக என்னோடு கூட உதவி செய்யும்படியாக இருந்தார்கள். அநேக ஆண்டுகள் எனக்கு மிக நெருங்கிய நண்பராக அவர்கள் அநேக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இன்னும் அதிகமாக ஊழியத்திலே அவர் உற்சாகமாக செய்ததை நான் அறிவேன். அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவருடைய மருமகன் பாஸ்டர் மதன் அவர்கள் குடும்பமாக அதை செய்து வருவது மிக்க மகிழ்ச்சி. இது தடைபடாதபடி ஒவ்வொரு நாளும் இந்த தேவ செய்தியை பாஸ்டர் அவர்கள் கொடுப்பது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது என்பதை அறிந்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை அறிகிற அறிவு நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறது. மன்னா என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த உணவு மன்னா, அவர்கள் சரீர பிரகாரமாக ஆரோக்கியமாக இருக்கும்படியாக பரலோகத்திலிருந்து அல்லது விண்ணகத்திலிருந்து தேவன் அனுப்பிய அந்த ஆகாரம்தான் மன்னா என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே அந்த மன்னாவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு நாளும் அது சேகரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நாம் வேதாகம கல்லூரியில் படித்திருக்கலாம், வேதத்தை அநேக முறை வாசித்திருக்கலாம், பல முறை நாம் 50 முறை 100 முறை வேதத்தை வாசித்திருக்கலாம். 2000 ஆண்டுகளாக வேத வசனங்கள் எழுதப்பட்டு நாம் அது வாசித்துக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனமானது அது புதிதாக நமக்கு வெளிப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறபடினால் நாம் அதை வார்த்தையாகிய மன்னா என்று சொல்லி வேத வசனத்தை நாம் அதை அறிகிறோம். எப்படி நம்முடைய சரீரத்திற்கு இந்த மன்னா ஆரோக்கியத்தை கொடுத்ததோ அதை போலவே இந்த தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவும் நம்முடைய ஆத்துமாவிற்கும் நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பயனுள்ளதாக ஆரோக்கியம் தருகிறதாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நேற்று வாசித்த நேற்று கேட்ட வார்த்தைகள் அது நேற்று நமக்கு அது கிருபையை கொடுத்தது, நம்மை பலப்படுத்தியது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய கிருபைகளை புதிய
வார்த்தைகளை நமக்கு தேவன் தருகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த மன்னாவை புசித்தவர்கள் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதியிருக்கிறது. அந்த உணவை அவர்கள் சாப்பிட்ட போது அவர்கள் வனாந்தரத்திலே நடப்பதற்கும் பயணமாவதற்கும் அவர்களுக்கு அது பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய விசுவாச பாதையிலே, விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடும் பொழுது நமக்கு ஆரோக்கியமான ஒரு நல்ல பலனான ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதான் இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே கூட அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தந்து என்று ஜெபிக்கும்படியாக இயேசு சொன்னார். ஒவ்வொரு நாளுமே நாம் தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தையை பெற்று எப்படி நாம் ஆகாரம் உட்கொள்ளுகிறோமோ அதை போல தேவனுடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களிலே சொல்லும் பொழுது, இது நான் மனுஷரால் கற்றதும் இல்லை, எங்கேயோ யாரோ ஒருவர் சொல்லி நான் கேட்டு அதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை, தேவனே அதை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று அவர் வெளிப்படுத்தலோடு அந்த வார்த்தையை பெற்று அவர் வாழ்ந்தார், ஊழியம் செய்தார் என்பதையும் வேதத்தின் மூலமாக நாம் அறிகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிருபங்களிலும் அநேக சத்தியங்களை, ஆரோக்கியமான சத்தியங்களை, வாழும்படியாக, குடும்பங்கள் கட்டப்படும்படியாக, மனிதர்கள் மீட்கப்படும்படியாக, எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக பவுல் ஒவ்வொரு வார்த்தையையும் தேவனிடத்திலிருந்து பெற்று அவர் நிருபங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி அந்த விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை எழுதியிருக்கிற பிரகாரமாகவே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றாற் போல நம்முடைய உணர்வுகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய சிந்தனைகள் இவைகளை தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இயேசுவும் ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக ஒவ்வொரு நாளும் அவர், இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறியது, இந்த காரியத்தின் மூலம், இந்த சூழ்நிலை நிமித்தம் வேத வாக்கியம் நிறைவேறியது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய நீதியை நிறைவேற்றும்படியாக இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். இது தேவனுடைய நீதி என்று அவர் அறிக்கையும் செய்தார். ஆகவே தேவன் நமக்கு ஒரு வழியை, தேவனுடைய நீதியை நமக்கு அவர் தருகிறார். அந்த நீதியின் பாதையிலே நாம் நடந்து செல்லும் பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். ஒவ்வொருவரோடும் அவர் இருந்து அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடந்தது. அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார், வாக்கு பண்ணினார், உயர்த்தினார். ஒரு முறை பவுலும் அவனோடு இருந்த மற்ற மனிதர்களும் அந்த கப்பல் பயணத்திலே அவர்கள் பிரயாணமாக போகும் பொழுது எதிர்காற்று அதிகமாக இருந்தபடியால், புயல் காற்று வீசினபடியால் படகு அல்லது அந்த கப்பலானது மிகுந்த சேதமடைந்தது. அவர்கள் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்று போகும்படியான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை பவுலுக்கு கொடுக்கிறார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், ராயனுக்கு முன்பாக என்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் அவனோடு பவுலோடு பேசினபடியினால் அவருக்கு அன்றைக்கு
அந்த வார்த்தை அவரை பலப்படுத்தியது, அவரை தாங்கியது. ஆகவே அவர் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், அதற்கு மாறாக நடக்கப் போவது இல்லை என்பதை உறுதியாக பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை அப்போஸ்தலர்கள் கொண்டிருந்தார்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்ன சொன்னார்? ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படவிலே செல்லும் பொழுது கூட அப்படித்தான் அவர்கள் அந்த சூழ்நிலையை சந்தித்தார்கள். அவர்களுக்கு எதிராக காற்று வீசுகிறது, படகு அமிழத்தக்கதாக ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலும் இயேசு அங்கே அவர்களை அக்கறைக்கு அவர்களை கொண்டு செல்கிறார். அவர்களை அழைத்த போது நாம் அக்கறைக்கு போவோம் என்றுதான் அவர்களை அழைத்தார். ஆனால் அக்கறைக்கு போக முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் பதறுகிறார்கள், அவர்கள் குழப்பமடைகிறார்கள், சீஷர்கள் பயப்படுகிறார்கள். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் அவர்கள் கடந்து வருகிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை என்ன சொன்னது? அக்கறைக்கு நாம் போவோம். ஆகவே தேவன் சொன்னால் அக்கறையிலே நம்மை கட்டாயம் சேர்க்கிறவர் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எத்தனையோ புயல் காற்று வீசுகிறது, எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு எதிராக செயல்படுகிறது. இதன் மத்தியிலே நாம் முன்னேறி செல்ல முடியும், அக்கறைக்கு நாம் செல்ல முடியும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், தேவன் சொன்ன வாக்குத்தத்தமான தேசத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேசம் அவைகள் செழிப்பான ஒரு தேசம். அந்த கானான் தேசத்தை பற்றி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. அது ஒரு செழிப்பான தேசம், அது ஒரு வளமிக்க ஒரு தேசம், ஆசீர்வாதமான ஒரு தேசம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படியாகத்தான் அவர்கள் அந்த வனாந்தர பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த பயணத்திலே அவர்கள் புசிக்க வேண்டிய ஆகாரம் கர்த்தர் கொடுக்கிற அந்த மன்னாவாகிய வார்த்தையை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு நாளும் சேகரிக்கப்பட வேண்டியது, அது ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நேற்றைய மன்னா இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பயன் தரவில்லை, அவைகள் கரைந்து போகிறது. ஆனால் நான் எத்தனை முறை வேதத்தை வாசித்தாலும், எத்தனை முறை நான் வேதத்தை வாசித்து முடித்திருந்தாலும், நான் ஒவ்வொரு நாளும் புதிய காரியமாக, புதிய வெளிப்படுத்தலோடு அந்த வார்த்தைகளை பெற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆகவே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா வசனங்களையும் நாம் கற்று அறிந்திருந்தாலும், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை புதிய கிருபையோடு கூட, புதிய வெளிப்பாடோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மை சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை மன்னா நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். காலை மன்னா நிகழ்ச்சிக்காகவும் பாஸ்டர் மதன் அவருடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை மன்னா நிகழ்ச்சிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை ஆண்டவரே வல்லமையோடும் மகிமையோடும் புறப்பட்டு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய நன்மைகளை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவர்கள் வெளியே புறப்பட்டு கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்கி நடத்துகிறவர். உம்முடைய வசனத்தை அனுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குடும்பத்தின் மூலமாய், இந்த ஊழியத்தின் மூலமாக உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று சொன்னவர். உம்முடைய வார்த்தையின்படியே இந்த மன்னாவை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்திற்கு
உம்முடைய அற்புதமான கரம் நடக்கும்படியாக, சுகமாக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஊழியமானது வளர்ந்து பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.